வணக்கம். நம்ம அகரம் தமிழ் வகுப்புல நம்ம மெய்யெழுத்துகள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். மெய்யெழுத்துகள் படிச்சு முடிச்சாச்சு. அதோட வார்த்தைகள், அதுல வரக்கூடிய வார்த்தைகள் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா? பார்த்து படித்தல் பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இம்முல இருந்து இன் வரைக்கும் உள்ள எழுத்துகள், அதுல வரக்கூடிய வார்த்தைகள் பார்க்க போறோம். ஏற்கனவே இக்குல இருந்து இப்பு வரைக்கும் நம்ம அந்த வார்த்தைகள் பார்த்தாச்சு இல்லையா? போன வகுப்புலயே பார்த்தாச்சு. இந்த வகுப்புல நம்ம இந்த மெய் எழுத்துகள் இம்முல இருந்து இன்னு, சரி, அதுல வரக்கூடிய வார்த்தைகள் பார்க்க போறோம். நீங்க இந்த ஸ்லைட்ல இருக்கு இல்லையா, இம்மு ஈ இரு, இந்த எழுத்துக்களை வாசிச்சு அப்படியே பார்த்து வாசிச்சு ரெக்கார்ட் பண்ணி அனுப்புங்க. அடுத்தது இம்முல வரக்கூடிய வார்த்தைகள், இதை அப்படியே வாசிச்சு ரெக்கார்ட் பண்ணி அனுப்புங்க. அடுத்து ஈ, அடுத்து இரு, சரிங்களா? இப்ப இம்முக்கு கீழே சில வார்த்தைகள் இருக்கு, ஈக்கு கீழே இருக்கு கீழே, இந்த வார்த்தைகளையும் ரெக்கார்ட் பண்ணி அனுப்பணும். அடுத்து புதிய சொற்கள் சிலது கொடுத்துருக்காங்க, அந்த வார்த்தைகளையும் அப்படியே பார்த்து வாசிச்சு அனுப்புங்க. அடுத்தது இல், அடுத்தது இவ்வு, இழு, இல்லு, இவ்வு, இழு, இதுக்கு கீழே உள்ள வார்த்தைகள் புதிய சொற்கள், புதிய பார்த்து வாசிச்சு அனுப்பணும். அடுத்த இள்ளு, இற்று, அடுத்த இன்னு, இதுல உள்ள வார்த்தைகள், சரிங்களா? இல்லு, இற்று, இன்னு, இது கீழே உள்ள வார்த்தைகள் புதிய சொற்கள், இதையும் ரெக்கார்ட் பண்ணி அனுப்பணும். அடுத்தது இங்க இன்னும் சில வார்த்தைகள் கொடுத்திருக்காங்க இல்லையா? அதான் 2 வார்த்தைகள் சேர்ந்த வாக்கியம், சரிங்களா? 2 வார்த்தைகள் இருக்கு பாருங்க ஒவ்வொன்றுலயும், இதையும் வாசிச்சு அப்படியே அனுப்புங்க. அடுத்து இதுவும் அதே மாதிரிதான். அடுத்தது இந்த ஸ்லைடு, இதுலயும் 2 வார்த்தைகள் உள்ள வாக்கியம், இதையும் வாசிச்சு அனுப்புங்க. அடுத்தது ஒரு பாட்டு, நத்தையாரே நத்தையாரே பாட்டு. நத்தைனா உங்களுக்கு தெரியும் இல்லையா, ஸ்னெயில். அதை நீங்க பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படியே பொறுமையா ஊர்ந்து போகும், ரொம்ப சாஃப்டா இருக்கும் பாக்குறதுக்கே. அது மேல ஒரு ஓடு கூட இருக்கும். நீங்க நேரா பார்த்ததுல ஸ்னெயில் அப்படின்னா கூகுள்ல போய் போட்டு அதை பிக்சர் பாருங்க, சரிங்களா? அது ஸ்னெயில் தான் நத்தை. அதை பத்தின ஒரு பாடல் பகுதி, அதை எழுதியவர் அழவள்ளியப்பா, சரிங்களா? அந்த பாட்டை அப்படியே வாசிச்சு ரெக்கார்ட் பண்ணி அனுப்புங்க. இதுவும் சில வார்த்தைகள் நம்ம புதிய சொற்கள் கொடுத்திருக்காங்க. இது எல்லாமே இக்குல இருந்து இன்னு வரைக்கும் உள்ள வார்த்தைகளுக்கான சொற்கள். இக்குல இருந்து இன்னு வரைக்கும் உள்ள வார்த்தைகளுக்கான சொற்கள் கொடுத்திருக்காங்க. இதை அப்படியே வாசிச்சு அனுப்புங்க, சரிங்களா? ஒவ்வொரு ஸ்லைடுக்கும் தனித்தனி வாய்ஸா நீங்க ரெக்கார்ட் பண்ணி அனுப்பணும், சரிங்களா? உங்களுக்கும் ஈஸியா இருக்கும். ஒரு ஒரு ஸ்லைட்லயும் 2-3 வார்த்தை தான் இருக்கு, அதனால ரொம்ப ஈஸி தான் உங்களுக்கு. அப்படியே பார்த்து வாசிச்சு அனுப்புங்க. தேங்க்யூ.